எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல 27வது வார்டு கதையினுடைய 5வது பாகத்தை பார்க்கலாம். நல்லா தூங்கிட்டு இருக்கக்கூடிய சுப்பிரமணியத்தோட ஃபோன் அடிக்குது. வெறுக்குன்னு எந்திரிச்சு பயந்து ஃபோனை பார்க்கும் பொழுது அதுல மனைவியோட நம்பர் வருது. என்னது, இவ ஃபோன் பண்றா? இந்த நம்பர் அவளுக்கு எப்படி தெரியும்? அது அண்ணனுக்கு மட்டும்தானே தெரியும். சரி, பார்க்கலாம். ஃபோனை ஆன் பண்ணி காதில் வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹலோ, என்னடி, எங்கேயா இருக்க? ஏன் உன் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது? என் ஃபோன் இங்கே தான் இருக்குது. உனக்கு இந்த நம்பரை யார் கொடுத்தா? யார் கொடுப்பா? இந்த ஃபோன் நம்பர் அந்த பரமேஷ்க்கு மட்டும்தான் தெரியுமாம்ல? ஆமாம், அதனால தான் கேட்குறேன். பரமேஸ்வரன் என்ன கொடுத்துச்சு? ஆமாம், அந்த ஆள் தான் கொடுத்தான். 4 நாளாக பிள்ளைக்கு காய்ச்சல். என்ன ஏதுன்னு சொல்லலான்னு உனக்கு ஃபோன் பண்ணால் நீ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற. நான் வந்தே 3 நாள் தாண்டி ஆச்சு. விட்டுட்டு வந்த அன்னைக்குன்னு சேர்த்து தான் சொல்கிறேன். நீ இந்த பக்கம் போனோடனே பிள்ளைக்கு காய்ச்சல், ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும். பரம அண்ணா காசு கொடுத்துருப்பாரு. ஆமாம், முத நாள் வந்து கையில் 1000 ரூபா கொடுத்தான். வீட்டுக்கெல்லாம் வாங்கி போட்டது போக கையில் 300 ரூபா இருந்துச்சு. 300 ரூபாய் வச்சுட்டு நான் என்ன வந்துட்டு ஆஸ்பத்திரியில்? இப்போ என்ன தாண்டி சொல்கிற? எனக்கு பணம் வேணும்ல, நீ வீட்டுக்கு வா. நான் வர முடியாது. நான் வர முடியாத இடத்துல இருக்கேன். எங்கே இருக்க? எங்கேயோ இருக்கேன். இப்போ உனக்கு என்ன? காசை கொடுக்க சொல்லணும், அவ்வளோதானே? ஆமாம், எனக்கு காசை கொடுத்தே ஆகணும். பிள்ளை காய்ச்சலில் கிடக்குது, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும். அங்கே போய் நான் குளுக்கோஸ் போட சொல்லுவாங்கன்னு பக்கத்து வீட்டு அக்காலாம் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குதுயா. நீ கிளம்பி வரலாம்ல? இங்கே பாருடி, என்னால் இப்போதைக்கு கிளம்பி வர முடியாது. நான் உனக்கு பரமேஸ்வரனுக்கு ஃபோன் பண்ணி காசை கொடுத்துட்டு சொல்கிறேன். நீ காசை வாங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. நான் இன்னொரு 10 நாள் கழிச்சு வந்துடுவேன் சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சிட்றான். ஃபோனை வச்ச உடனே பரமேஷ் ஏன் இப்படி பண்ணுறான்? 2 நாளைக்கு ஒருக்கா போய் 1000 ரூபாய் கொடுக்க சொன்னமே, எதுக்கு நம்பரை கொடுத்தான்? சரி, கேட்போம். பரமேஷ்க்கு ஃபோனை போட. என்னடா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? சும்மா ரூம்ல தானே இருக்க, வெளியில வந்துடாதடா. வந்தனா மாட்டிக்குவேன். எங்கேயும் வரலண்ணே. ஏண்ணே, நான் வந்தனே காசு கொடுத்ததா கையில்? யாருக்கு? என் சம்சாரத்துக்கு தான். ஆமாம், 1000 ரூபா கொடுத்துட்டு வந்தனே. அண்ணே, செலவு நிறையா இருக்குண்ணே. பயலுக்கு வேற காய்ச்சலாமா? 1000 ரூபா கேட்குறா. கொஞ்சம் கூட போய். டேய், 4 நாளைக்கு ஒருக்கா 1000 ரூபா கொடுக்க முடியுமா? நீயும் ஊரில் இல்லை, உன்றது திருப்பி வாங்க முடியுமா என்ன? என்னண்ணே, உனக்கா நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன். யாருக்காக பண்ணுறேன்னு தெரியாமல் அவ்வளோ பெரிய கொலையை நான் பண்ணியிருக்கேன். நீ இதை கூட ஹெல்ப் பண்ண மாட்டியா? அந்த பொம்பளையோட கையை பிடிச்சி முறுக்கி தலையில் அடித்தது நான் தான். போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதான் பர்ஸை விட்டு வந்திருக்கே, அப்புறம் என்ன? பர்ஸை விட்டுட்டு தான் வந்தேன், நான் இல்லைன்னு சொல்லலை. அதையே என்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற? பணம் வேணுண்ணே, கொண்டே கொடுத்துட்டு வாண்ணே. கொடுக்குறேன். உன் சம்சாரம் ஃபோன் பண்ணிச்சா? ஆமாம், நீ தான் நம்பர் கொடுத்தேன்னு சொன்னான். ஆமாப்பா, நாள் பணத்தை கொடுக்க போகிறப்பவே ஒரே அழுக. பத்தாவது குறை கையில் இருக்கிற குழந்தை வேறு நைன்னு அழுதுகிட்டே இருந்துச்சா. அண்ணே, நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். ஏதாவது தேவைப்பட்டா பேசுவேன். பிள்ளைக்கு இப்போவே லைட்டாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது சொல்லணுன்னா வேணும், கொடுங்கண்ணேன்னு கெஞ்சிச்சு. அதனால தான் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஏதாவது தேவைன்னா மட்டும் பண்ணுமா, அவன் முக்கியமான வேலைக்கு போயிருக்கிறான்னு சொல்லிட்டு வந்தேன். சரிண்ணே, நீ தான் சொன்ன இந்த நம்பரில் நான் மட்டும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு. நீ ஏன் இப்போ அவளுக்கு நம்பர் கொடுத்துருக்குற? உன் சம்சாரம் தானேப்பா, என்ன ஆயிர போகிறது? அது விவரம் தெரியாது புள்ள. சரிண்ணே, அதெல்லாம் நான் வந்து பேசிக்கிறேன். ஒரு 10 நாள் 3 நாளைக்கு ஒருக்காவது காசு கொடுண்ணே. பாவம், நான் அதுக்கப்புறம் ஒரு ஏதாவது வந்துச்சுன்னா உனக்கு முடிச்சு கொடுத்துட்டு பணத்தை வேணால் குறைச்சிக்கிறேன். ஏதாவது முடிச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா உனக்கு கூப்பிட்றேன். நான் போய் உன் சம்சாரத்தை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சரியா? சரிண்ணே. சாயங்காலம் ஒரு 4 மணி இருக்கும். காலையிலேயே சுப்பிரமணி ஃபோன் பண்ணி சொல்ல, சாயங்காலம் வரைக்கும் சுப்பிரமணியத்தோட வீட்டுக்கு போகாத பரமேஷ்க்கு அப்போதான் டக்குன்னு ஞாபகம் வந்து தான் வண்டி எடுத்துக்கிட்டு சுப்பிரமணியத்தோட வீட்டுக்கு போகிறாரு பரமேஷ். முன்னாடி போய் வண்டி நிறுத்த வீடு உள்ளே சாத்தி இருக்குது. இவனுக்கு காசு கொடுத்து இவனால் நாம மாட்டிக்கொன்னு ஊரை விட்டு ஓட சொன்னால் இவன் நம்ம காசை பிடுங்குறான். புலம்பிக்கிட்டே பைக்லேருந்து இறங்கி தான் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு 1000 ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு அதை எண்ணி பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு பரமேஷ். ரூமில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியத்துக்கு பணம் போயிருக்காதான்னு ஒரு சந்தேகம். மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு பயம். ஏன்னா ஏற்கனவே பரமேஷ் ஃபோன் தேவையில்லாமல் ஆட்டி பண்ணாத, அது மூலமாக கூட மாட்டிக்கலான்னு சொல்லியிருக்கிறான். அதனால பரமேஷ்கே மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்தில் மனசுக்குள்ள இன்னொரு கேள்வி. பரமேஸ்வரனை நம்ம சந்தேகப்பட நினச்சிக்குமோ? சும்மா ஃபோன் பண்ணி பணத்தை கொடுத்தியான்னு கேட்டால் அண்ணனுக்கு கோவம் வந்துருமோ என்னங்கிற கலக்கம் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி எவ்வளோ பணம் கொடுத்தினாவது கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து ஆன் பண்ணுறான் சுப்பிரமணி. வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்கிறான் பரமேஷ். ஏம்மா, பரமேஷ் வந்திருக்கேன்,
கதவை தரமா, ஏம்மா கதவை தரமா. கதவை 2 3 வாட்டி தட்ட, அதுக்கப்புறமா உள்ள இருந்து ஒரு காலடி சத்தம் கேக்குது. குழந்தையோட அழுகல் சத்தம் கூட கேக்குது. அடடா, குழந்தை தூங்கிட்டு இருந்திருக்குமோ என்னமோ. நாம தட்டின தட்டில் எந்திரிச்சுக்கிட்டாட்டுக்கு நினச்சிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றியும் முத்தியும் பார்த்துட்டு கதவை திறக்கறக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான் பரமேஷ். கரெக்டாக பரமேஷ்க்கு ஃபோன் பண்ணி காதில் வச்ச உடனே சுப்பிரமணி இருக்கக்கூடிய ரூம் கதவு தட்டப்படுது. சுப்பிரமணியோட ரூம் கதவு தட்டப்பட ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுட்டு முன்னாடி நடந்து வரான். யாரா இருக்கும்? யார் தட்டுவாங்க? ஒருவேளை டீ கொண்டாந்து கொடுக்குற பையனா இருக்குமோ? துணி அயன் பண்ண போட்டிருந்தோமே அவனா இருக்குமோ? இல்லை பரமேஷ் அண்ணனுக்கு ஃப்ரெண்டு ரூமில் தான் நம்ம தங்கியிருக்கிறோம், ஒருவேளை பரமேஷ் அண்ணனோட ஃப்ரெண்டை பார்க்கறக்காக இருக்குமோ? சரி, யாருன்னு போய் கதவை திறப்போன்னு சொல்லிட்டு கதவை திறக்கறக்காக போகிறான் சுப்பிரமணி. தட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் காலடி சத்தம் கேட்கவே கொஞ்சம் காலம் கழிச்சு கதவை திறக்கிற சத்தம் கேட்குது. கதவை திறந்த உடனே முன்னாடி அதே அம்மா குழந்தையோட வந்து நிற்கிது. ஏம்மா, பணம் கேட்டியாம்ல? ஆமாண்ணே. இந்தா வாசப்படியில் நின்றுட்டு கொடுக்காதீங்கண்ணே. சரி, இந்தா உள்ளே வரேன் நான் சொல்லிட்டு கால் எடுத்து உள்ளே வச்சு போகிறான் பரமேஷ். கதவை தட்டுற சத்தம் கேட்ட உடனே மெல்ல மெல்ல வந்து சுப்பிரமணி கதவை திறக்கிறான். திறந்து பார்த்து வெளியில் 3 போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. சுப்பிரமணி அதை பார்த்த உடனே நடுங்கி போயிடுறான். ஒரு எஸ்ஐ 2 கான்ஸ்டபிள், ஓடுறதுக்கு வழியே இல்லை. அதே மீறி அவன் என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு கான்ஸ்டபிள் 2 பேரும் போய் அவனுடைய 2 கைகளையும் பிடிச்சு பின்னாடி விளங்க மாட்டிடுறாங்க. சார், நான் என்ன சார் பண்ணுனேன்? உள்ள போன பரமேஷ் டக்குன்னு சுப்பிரமணியத்தோட மனைவி கதவை சாத்தவே அதிர்ந்து போய் நிற்கிற நேரம் ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு தடுப்புக்கு பின்னாடி இருந்து ஒரு கான்ஸ்டபிளும் எஸ்ஐயும் வெளியில வராங்க. போலீஸை பார்த்துட்டு சுப்பிரமணியத்தோட மனைவி அடிக்க போறவனை வேகமா ஒடியாந்து எஸ்ஐ கையை பிடிச்சி பின்னாடி முறுக்க அந்த பொண்ணு பின்னாடி விலகி போயிடுறா. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல சார், இருக்கட்டும். அவனுக்கும் பின்னாடி விளங்க மாட்டி அவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போறாங்க. பரமேஷ அந்த வீட்டில இருந்து ஸ்டேஷனுக்கு கொண்டார சேலத்துல பரமேஷோட ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய சுப்பிரமணிய ஜீப்ல அதே ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடுது. சாயங்காலம் இப்போ ஒரு 7 மணி இருக்கும். 2 பேர்த்தையும் ஒரே ஸ்டேஷன்ல கொண்டாந்து வச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எஸ்ஐ பிரபு குச்சியை வச்சு 2 பேர்த்தையும் வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அப்பதான் வந்து சேர்ல உட்கார, வாயை ஓபன் பண்ண போறீங்களா இல்லையா? யாரை சொல்லி எதுக்காக இப்படி பண்ணனீங்க? என்ன விஷயம்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஒரு பொம்பளைய வந்து அடிச்சு கொன்னு துடி துடிக்க கட்டி வச்சுட்டு போயிருக்கீங்க மரத்துல. அந்த அம்மா 6 நாள் அங்கேயே அழுகி போய் கடந்திருக்குது. உங்களுக்குலாம் ஈவிரக்கமே இல்லை. என்னடா காரணம்? 2 இடத்துல எவனாவது ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறீங்களாடா? ஐயா, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க ஐயா. வழி பொறுக்க முடியாத சுப்பிரமணியும் பரமேசும் கதற ஆரம்பிக்கிறாங்க. டே, பர்சு யாருதுடா? சுப்பிரமணி உடனே, என்னதாங்க ஐயா? காளிதாசுங்கிறது யாருடா? ஐயா, பரமேசனோட தம்பிங்க. அவன் பேர்ல எதுக்குடா போய் நகை அடகு வச்ச? ஐயா, அது வந்து எதுவுமே சொல்லாம தயங்குற சுப்பிரமணிக்கு பின்னாடி மறுபடியும் லத்தியில பிரபு ஓங்கி ஒரு அடி அடிக்க துடிச்சு போய் கீழே விழுந்துடுறாங்க. 2 பேர் இப்ப வாயை திறந்து யார் பண்ண சொன்னாங்க, என்ன பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? சுந்தரமண்ண, சொல்லுங்க தம்பி. அந்த சாக்கை நினைச்சு போட்டு ரெடியா வைங்க. கையில காலில் கட்டி குப்பரை போட்டு நல்லா வச்சு மாத்தினோம்னா சரியா போயிடும். நல்லா தண்ணியில போட்டு ஊற வைங்க அந்த சாக்கை. சரிங்க தம்பி. கேட்ட உடனே சுப்பிரமணியத்துக்கு அள்ளு விட ஆரம்பிச்சிருச்சு. ஐயா, நான் எல்லாமே சொல்லிடுறேங்க, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் வேணா அப்ரூவர் ஆயிடுறேங்க. அப்ரூவரா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் ட்ரீட்மெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்ரூவர் ஆகு. ஐயா இல்லைங்க, நான் எல்லாமே சொல்லிடுறேங்க. பரமேசு உடனே, டேய், அடி வாங்க பயந்துகிட்டு காட்டி கொடுத்தா உசுருக்கே பிரச்சனைடா, அங்க புள்ளக்குட்டியெல்லாம் இருக்குல்ல. உடனே மறுபடியும் கான்ஸ்டபிள் ஒருத்தர் கோவம் வந்து லத்தி பரமேசுவோட தோல்ல ஒண்ணு போட, இப்ப அவன் சொல்லிட்டானா அவனுக்கு கிடையாது, என்ன உனக்கு மட்டும் சாக்கு ரெடி ஆகும், அதுக்கப்புறம் என்னவே தெரியாது. அதே மாரி நீ சொல்லியா, பரவாயில்லன்னு சொல்லிட்டு பல்லு நகை எல்லாத்தையும் புடுங்க வேண்டியதுதான். அப்புறம் பிரபு, சொல்லுங்க சார். வீட்டில் பொம்பளை இருந்தாங்கன்னா ரெடியா இருக்க சொல்லுங்க. இவனுக்கு எவனும் வாய் திறக்கல அப்படின்னா பொம்பளைல ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துட வேண்டியதுதான். கிரிச்சந்திரன் சும்மா தான் சொல்றாரு, நிச்சயமா பெண்களை தொடமாட்டாரு நல்லாவே தெரியும். இருந்தாலும் பயத்துல பரமேசும் நடுங்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேத்துக்கு விழுந்தது சும்மா அடியா என்ன, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேல விழுந்திருக்கும். கான்ஸ்டபிள் ஒருத்தர் பக்கெட்ல தண்ணியோட தோல்ல 2 சாக்கை போட்டுக்கிட்டு ஒரு ரூம்குள்ள போக, ஆனா அந்த என்கொயரி ரூம்ல வைங்க, நல்லா எண்ணெய் போட்டு 4 பெரம்பு எடுத்து வைங்க. முன்னாடியெல்லாம் ஒருத்தனை அடிச்சு உடஞ்சு போச்சுல, அந்த மாதிரி இந்த வாட்டி ஆகக்கூடாது. நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்க 2 பேத்துக்கும் இப்பவே கண்ணெல்லாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்திரிச்சு வந்த சுப்பிரமணி இன்ஸ்பெக்டர் கால் கிட்ட வந்து உட்காந்து, ஐயா நான் சொல்றேங்க ஐயா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிடுறேங்க ஐயா.
ம். சொல்லு. ஐயா என் பேரு சுப்பிரமணிங்க. சரி. ஐயா நான் வேலை தாங்க ஐயா செஞ்சுகிட்டு இருந்தேன். பரமேசனனையும், அவங்க அண்ணன் காளிதாசையும் ஒரு வாட்டி பார்ல பார்த்தேங்க ஐயா. அப்ப காளிதாஸ் ஆகல. அப்படிதானே? ஐயா ஆமாங்க ஐயா. காளிதாசன் உசுரோட தாங்க இருக்காரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனதா ஊர நம்ப வச்சிருக்காங்க ஐயா. ஏன்னா, அவரு தான் பெரிய பெரிய கொள்ளையில ஈடுபடுறவரு. செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு, அவருடைய பேர வச்சு தாங்க ஐயா எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. யாரையாவது கொல்லணும், கடத்தணும், இல்ல ஏதாவது தப்பு பண்ணணும் அப்படின்னா, அவரு தாங்க ஐயா தலைமை. அவர் எங்க இருக்காரு, என்ன இருக்காருன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது. இதோ பரமேசன் மூலமா தாங்க ஐயா எங்களுக்கு ஏதாவது வேலை வரும். நாங்க போய் செஞ்சுட்டு வருவோம். மொத்தம் எத்தனை பேரு? என்னோட சேர்த்து 4 பேருங்க ஐயா. அப்போ அன்னைக்கு வளர்மதியை கொல்லும் பொழுது யார் யார் போனது? நானு, எங்கூட 3 பேரு. இன்னொரு ஆளு மெயினா போனவன் காளிதாஸ் அண்ணன் தாங்க ஐயா. காளிதாஸ் எங்க இருக்கிறா? காளிதாஸ் எங்க இருக்காருலாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. பரமேஸ்வரனை வேணா கேட்கலாங்க. அன்னைக்கு தாங்க காளிதாஸை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. நிஜமா உனக்கு காளிதாஸ் எங்க இருக்கான்னு தெரியாது? சத்தியமாங்க ஐயா, என் பயம் மேல சத்தியமா சொல்றேன். காளிதாஸ் எங்க இருக்காருன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஆளு நம்ம பரமேஸ் அண்ணன் தான். சொன்னதுக்கு அப்புறமா பரமேஸ்க்கு லத்தில 4 அடி விழுக, உன் தம்பி எங்கடா இருக்கிறான்? ஐயா அவன் எங்க இருக்கிறான் என்ன இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இங்க பாரு, இப்போ உன் தம்பி இங்க வரணும். இல்லைன்னா வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டி, பையன், புள்ள, உன் காளிதாஸ் இருக்கான்ல உன் தம்பி, அவனோட பொண்டாட்டி, பையன் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. மானமே போயிடும். உன் தம்பி காளிதாஸ் மேல இருக்கக்கூடிய எல்லா கேஸையுமே உன் பையன் பேர்ல போட்டு உள்ள தள்ளி விட்டுருவேன். சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்குலாம் அனுப்ப மாட்டேன். வேற ஏதாவது சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். உன் பையன் ஜென்மத்துக்கும் வெளியில இல்லை, உலகத்துல இல்லாம பண்ண எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் சொல்றது எல்லாமே ஒரு பயமுறுத்தலுக்குள்ளாதானா அங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால எஸ்ஐ பிரபு சார், இந்த கஞ்சா கேஸு, அப்புறம் அது இது நிறைய கேஸ், திருட்டு கேஸ் எல்லாம் இருக்குல்ல சார், பஸ் ஸ்டாண்ட்ல திருடினது, பிக்கெட் பாக்கெட் அடிச்சு, அதெல்லாம் புள்ள வேரில் போட்டு விடுங்க சார். சின்ன பிள்ளையா இருந்தா என்ன சார்? இவன் தான் நம்பி இருக்க இடத்த சொல்ல மாட்டேங்கிறானே, போட வேண்டியதுதான். உடனே ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரம், பொண்டாட்டி மட்டும் ஏன் விடுறீங்க? காளிதாஸ் பொண்டாட்டியும் பொண்டாட்டி வேர்லையுமே ஏதாவது தப்பு தப்பான கேஸை போட்டு உள்ள ஓட்டுறலாம் சார். நம்ம காளிதாஸ் கிடைச்சா என்ன, கிடைக்கலனா என்ன? நமக்கு தேவை கேஸ் க்ளோஸ் ஆகணும். அந்த பொம்பளை கொண்ட கேஸ்ல இவனுக்கு 2 பேத்தையும் உள்ள முடிச்சு போட்டுடலாம். அவ்வளோதான் சார், வேலை முடிஞ்சு போச்சு. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் எந்திரிச்சு, சரிதான் அண்ணா நீங்க சொல்றது. எப்படி கொலை பண்ண ஒரு ஆள் கிடைச்சிருக்கிறான், இவனை வச்சு மிச்சம் 4 பேர்த்த பிடிச்சிடலாம். கூட போன இன்னொன்று யாருன்னு கேட்டா, தா இங்க உட்காந்துருக்கானே பரமேசு, அவன்னு சொல்லி முடிச்சிடலாம். முடிஞ்சிச்சுன்னா ஓடினா ஓடியாதான்னு சொல்லி என்கவுண்டர்ல போட்டுடலாம். இவனுக்கு பண்ணதுக்கு காளிதாஸ் கிடைக்கல, அதனால காளிதாஸோட பொண்டாட்டி, அப்புறம் இவன் பொண்டாட்டி, பையன், புள்ள எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துடலாம். இதோ சுப்பிரமணியத்தோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்களையும் பார்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க? டக்குன்னு எந்திரிச்சு வந்த பரமேசு கிரிச்சந்திரன் காலில் விழுகவே கிரிச்சந்திரன் டக்குன்னு அவன் மேலே தூக்குறாங்க. ஐயா பையனையெல்லாம் அப்படி பண்ணிடாதீங்க. புள்ள பையன்லாம் ரொம்ப சின்ன ஆளு. நான் சொல்றேங்க ஐயா, என் தம்பி எங்க இருக்கா அப்படின்னு. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் சொல்ற மாதிரி செய்யி, என் தம்பி ஆட்டோமேட்டிக்கா வருவான். அதுக்கப்புறம் பிரபு கிட்ட கூப்பிட்டு அந்த பிளானை சொன்னதுக்கு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக பைக்ல போறாங்க. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் பின்னாடி ஜீப்ல வர, அதே நேரத்துல எஸ்பிட்டு இருந்து கால் வருது. போன் எடுத்த கிரிச்சந்திரன், சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். விஷயம் கேள்விப்பட்ட உண்மையா? ஆமா சார், நான் தான் எஸ்ஐ விட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். ஆளை பிடிச்சாச்சு சார். ஆனா 4 பேர்த்துல ஒருத்தன் தான் சிக்கியிருக்கிறான். இன்னும் 3 பேர்த்த நம்ம போய் பிடிக்கணும். எந்த விதமான அலர்ட்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது சார், ஏன்னா அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. இந்த குரூப்புக்கு மெயினான ஆளை பிடிச்சாச்சு சார். அவனும் ஒரு ஏவி விட்ட ஆள் தானாட்டு இருக்குது. இந்த கொலையை பண்ண சொன்னது யாருன்னு நமக்கு இன்னும் தெரியல. அதுக்கு அந்த காளிதாஸ் கிடைக்கணும் சார். வெரி குட். எங்கிருந்தான் அவன்? சேலத்துல சார். ஆக்சுவலி யாரோ ஒருத்தர் மூலம் ஏவி விட்டு காளிதாஸ் இந்த 4 பேர்த்தோட இந்த கொலையை பண்ணியிருக்கிறாரு சார். அந்த ஆள் யாருங்கிறது காளிதாஸ் கிடைச்சாதான் தெரியும். எங்களுக்கு கீழே கிடந்த பர்ஸில் ஒரு நாக்கடை சீட்டு கிடைச்சிச்சு சார். அதை போய் கேட்டதுக்கு காளிதாஸ்ன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டில் போய் விசாரிச்சதுக்கு அந்த ஆள் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பர்ஸில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ பாதிவாசி அழிஞ்சு போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் படம் வரைகிறவர் கூப்பிட்டு அந்த படத்தை ஓரளவுக்கு வரைய சொன்னோம். அவரும் 95% ஓரளவுக்கு வரைஞ்சி கொடுத்தாரு. காளிதாஸ் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள காளிதாஸ் வீட்லேன்னு போய் மாற்றி மாற்றி எல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அங்கே ஒரு ஓரமாக ஒரு கம்மங்கூழ் வித்துட்டு இருக்கிற பாட்டி ஒருத்திங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, இது காளிதாஸோட வீட்டிலேருந்து யாருமே கிடையாது, ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அம்மாவை நான் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. சுற்றி முற்றி விசாரித்து பார்த்ததுக்கு இந்த அம்மா அதே ஏரியாவில் ஒரு மில்லில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மில்லுக்கு போகிற வழியில் வர வழியில் அப்பப்போ அந்த கடையில் பார்ப்பாங்களாமா. அது இல்லாமல் அந்த மளிகை கடையில் பார்ப்பாங்களாமா. கடைசியாக யார் என்னன்னு விசாரித்து பார்த்ததுல தான் தெரிஞ்சிச்சு அது சுப்பிரமணியத்தோட அம்மா ஃபோட்டோ அப்படின்னு. அவங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்க மாட்டிருக்கு சார். அம்மாவோட ஃபோட்டோ பர்ஸில் வச்சுருந்தா, அதை வச்சு நாங்கள் பிடிச்சிட்டோம் சார். ஏதோ
சின்ன க்ளூ மூலமா கிடைச்சிருங்கிற மாதிரி நாங்க எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கும் பொழுது இந்த போட்டோ அங்கங்கன்னு விசாரிச்சு ஒரு அம்மா மூலமா கிடைச்சிச்சு. காளிதாஸோட வீட்டுல இருந்து ஒரு 4-5 தெரு தள்ளிதான் சார் சுப்பிரமணியத்தோட வீடு. அதனாலதான் இந்த 2 அம்மாங்களும் தெரிஞ்சிருந்திருக்கிறாங்க. அதை வச்சு வீட்டுல போய் விசாரிச்சதுக்கு அவங்க மனைவி அழுதுகிட்டே கணவன் பண்ற எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க சார். அதனால அவங்களையே ஃபோன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு கேட்க சொன்னோம். அந்த அம்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அவன் ஒரு 7-8 வாட்டி எடுக்கல. கடைசியாக தான் வேற ஒரு நம்பர் ஞாபகம் வந்து அதுக்கு ஃபோன் பண்ணாங்க சார். ஃபோன் பண்ண உடனே 2வது வாட்டி அவன் எடுத்துட்டான். அவன் எடுத்த உடனே அவன் சிக்னல் நாங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பித்தோம். ட்ராக் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவன் சேலத்தில் இருக்கான்னு. இமீடியட்டாக சேலம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனோட லொக்கேஷன் நாங்கள் ஷேர் பண்ணோம் சார். சேலம் போலீஸு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு போயிட்டாங்க சார். ஈவினிங் ஒரு 4 o'clock கட்ட அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் அவன் மூலமாக நாங்கள் இந்த பரமேஷ் அப்படிங்கிறவனை இந்த வீட்டுக்கு வர வச்சோம் சார். சுப்பிரமணியத்தோட வீட்டுக்கு உள்ள கான்ஸ்டபிளும் பிரபுவும் ஒளிஞ்சிருக்க அவன் உள்ள வந்த உடனே டப்புன்னு அவங்க மனைவி மூலமா கதவை சாத்திட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார். வெரி குட், நல்லா பக்காவா பிளான் பண்ணிருக்கீங்க. ரிஸ்கே எடுக்காம இவ்வளோ சாமர்த்தியமா பண்ணிட்டீங்க. கேட்கறக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லா கேஸ்க்கு ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுல சார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆட்கள் நம்ம பிடிச்சிக்கலாம். ஆனா சார் ஒன்று, பரமேஷ், சுப்பிரமணியம், இவங்க கூட இருந்த மற்ற 3 பேர், ஏன் இவங்களுக்கெல்லாம் ஹெட்டா இருந்த காளிதாஸ், இவங்க எல்லாருமே ஒரு ஆள் தான். கூலிக்கு வேலை செய்கிறவங்க. யாரை கொல்லணும்னு சொன்னாலும் கொல்லுவாங்க, கடத்தணும்னு சொன்னாலும் கடத்துவாங்க. இவங்களுக்கு பணம் கொடுத்து அந்த அம்மா வளர்மதியை கொல்ல சொன்னது யார் அப்படிங்கிறதா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க? அதான் பரமேசை பிடிச்சிட்டீங்கல்ல, அவன் மூலமா காளிதாஸை பிடிச்சிடலாம்ல. ஆமாம் சார், அதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் மூவ் பண்ணணும் சார். ஓகே கிரிச்சந்திரன், கேஸ் உங்கள் கையில் இருக்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை இருக்குது. சீக்கிரமாக பிடிச்சி அதுக்கான காரணம் யாருன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்குது. எனக்கு கொஞ்சம் ப்ரெஷரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க சார். இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள குற்றவாளி யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். கொலையாளியை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைச்சு அதுக்கான தண்டனை நான் வாங்கி கொடுப்பேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். சொல்லிட்டு கிரிச்சந்திரன் வச்சுட்டு கரெக்டாக போயிட்டு இருக்க அந்த ஜீப்பு ஒரு பெரிய காட்டுக்குள்ள போகுது. காட்டுக்குள்ள போன உடனே கொஞ்ச நேரத்துல ஜீப் நின்றுது. ஜீப் நின்று கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அப்புறமா அந்த பைக் போகுது. முன்னாடி பிரபு உட்காந்துருக்க, பின்னாடி பரமேஷ் உட்காந்துருக்கான். பரமேஷ் அவனை இறக்கி விடுறான். இங்க பாரு, உள்ள நீ போற, திரும்பி வரும் பொழுது நீ வரல அப்படின்னாலோ இல்ல எஸ்கேப் ஆயிட்ட, உன் தம்பிகிட்ட உண்மையை சொல்லிட்ட அப்படின்னாலோ உன் குடும்பம் எங்ககிட்ட தான் இருக்குது. உன் புள்ள, பையன், உன் பொண்டாட்டி எல்லார் பேர்லேயும் கேஸ் போட்டு நாங்கள் எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சிருவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை சார், நான் வந்துடுவேன். இறக்கி விட்ட இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிறா பரமேஷ். நடந்து முடிச்ச உடனே அங்கே ஒரு குடிசை மாதிரி ஒரு இது தெரியுது. அதுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஃபோன் பண்ண உள்ள இருந்து லுங்கி மட்டும் கட்டிட்டு வெளியில வரான் காளிதாஸ். என்னென்ன, என்ன விஷயம்? ஃபோன் பண்ணாம நேரில் வந்திருக்க? லுங்கி கட்டிக்கிட்டே முன்னாடி வந்து அண்ணன் பக்கத்தில் நிற்க, என்ன நேரில் வந்திருக்க? ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, முக்கியமான விஷயம், அதனால தான் நேரில் வந்தேன். என்னன்னு சொல்லு. இந்த ஒரு பொம்பளை போட்டோம்ல, ஆமாம், அந்த பொம்பளையோட வீட்டில் இருக்கிற 3 பேத்தையும் போட சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லையா? அந்த ஆள் எங்கிட்ட பேசவே இல்லை. உனக்கு ஃபோன் பண்ணாராமா, ஃபோன் எடுக்கவே இல்லையாம்மா. அங்கே நின்றுட்டுருக்காரு, உன்னை கூப்பிட்றாரு, வா. அந்த ஆளையும் கூப்பிட்டு வந்தியா? ஏன்னா இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர? அப்புறம் என்ன, அந்த ஆள் எமர்ஜென்சியாக 3 பேர்த்த போட்டாகணுமாம்மா. நீ தான் ஃபோன் எடுக்கலையாம்மா, நச்சரிக்கிறாரு. இல்லைன்னா போலீஸில் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. என்ன பண்ண சொல்கிற? அதான் கூட்டிகிட்டு வந்த. உனக்கு இரு. திரும்பி அந்த குடிசையை பார்த்து, ஏய் மணி, உள்ளே இருந்து ஒரு பொண்ணு வர, என்னையா சட்டை எடுத்துட்டு வா. அந்த பொண்ணு உள்ளே இருந்து சட்டை எடுத்து கொண்டாந்து கொடுக்க, அதை போட்டுக்கிட்டே, ஏன நானே செத்து போயிட்டு தான் ஊரை நம்ப வச்சு அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். சம்சாரத்துக்கிட்ட சொல்லவே வேண்டான்னு சொல்லி வச்சிருக்கிறேன். நீ ஏன்னா இங்கெல்லாம் அந்த ஆளை கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டே அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கூட இது நாள் வரைக்கும் பண்ணாத அண்ணன் இப்போ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கானே, ஒருவேளை அது பொய்யா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் பரமேஷ் மேலே காளிதாஸ்க்கு வரவே இல்லை. காரணம் நம்பிக்கை. இவ்வளோ நம்பிக்கையை கெடுக்க போகிறான் பரமேஷ். இருந்தாலும் அநியாயம் தானே. மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பைக் ஒன்று நிற்க, அந்த பைக் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, எங்கண்ணே ஆளை காணா? இங்கே தான் நின்னாரு, யூரின் இது போனாரா என்னன்னு தெரியல. சார் சார், காளிதாஸ் வந்துட்டா சார். சொன்ன உடனே குடுன்னு மரத்துக்கு பின்னாடி இருந்து பின்னாடி பக்கமாக வந்து காளிதாஸ் ஓங்கி ஒரு உதைக்கிறாரு பிரபு. ஏன்னா டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சா என்ன பண்ணுறது? கீழே விழுந்துட்டா கூட எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி கீழே விழுந்த காளிதாஸ் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில் திரும்பி பார்க்க போலீஸ் யூனிஃபார்மில் நிற்கிற பிரபுவை பார்த்துட்டு அவனுக்கு பெரிய அதிர்ச்சி. அதை விட அதிர்ச்சி பொய் சொன்ன பரமேஷை பார்த்து.
என்னென்ன இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அடுத்த நிமிஷம் தான் வண்டியில வச்சிருக்கக்கூடிய ஒரு கை விலங்க எடுத்துக்கிட்டு காளிதாஸ் பக்கத்துல வராரு பிரபு. காளிதாஸ் எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்னு நினைச்சு ஓடும் பொழுது பரமேசை பார்த்து புடியா அவனை. பரமேஷ் தயங்கிட்டு நிக்கிறான். அவன் கரெக்டா எந்திரிச்சு ஓடுற நேரத்துல மறுபடியும் கீழ் இருக்கக்கூடிய ஒரு மரக்கட்டை எடுத்து அவனோட காலை பார்த்து நோக்கி போட அது காலில் பட்டு காளிதாஸ் மறுபடியும் கீழே விழுந்துடுறான். பிரபு வேகமா ஓடி போய் காளிதாசனுடைய பின்னாடி முதுகு மேலே ஏறி உட்காந்து அவனுடைய இடது கையை பிடிச்சு வலது கையோட சிரமப்பட்டு அந்த லாக்கை போட அந்த இடத்துல அப்படியே கீழே கிடக்குறான் காளிதாஸ். பரமேஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் பொழுது அப்படியே மேலே ஒரு நிமிஷம் அமுத்தி பிடிச்சிக்கிட்டு ஃபோன் எடுத்து இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ண ஜீப்பு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கவே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே காளிதாஸை எடுத்து நிற்க வைக்கலான்னு பார்த்தா காலில் எந்த கட்டும் போடல. ஒருவேளை எந்திரிச்சு நிற்க வச்சு கை விலங்கோடு ஓடிட்டானா என்ன பண்ணுறதுன்னா இன்னும் மேலேயே உட்காந்துருக்கிறாரு பிரபு. பரமேஷை பார்த்து, யோ அங்கே பாரு, அங்கே என்னமோ கிடக்குதில்ல கயிறு மாதிரி, அதை எடுத்து இவன் காலை கட்டு. சார் அது கட்டுறையா இல்லையா? வேகமாக ஓடி போய் ஏதோ ஒரு கயிறு மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றை எடுத்துகிட்டு வந்து காளிதாசனுடைய காலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. காரணம், பிரபுவோட காளிதாஸ் 2 மடங்கு பெரிய ஆளாக இருக்காரு. எங்காவது பிரபு தள்ளி விட்டுட்டு போகணுன்னா என்ன பண்ணுறது? அந்த நிமிஷத்துக்குள்ளேயே ஜீப் வர, ஜீப் பாதி நிற்கிறதுக்கு முன்னாடியே ஜீப்லேருந்து இறங்கி வராரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். வேகமாக வந்து காளிதாசனுடைய தோள்பட்டை பிடிச்சு மேலே எழுப்பி சப்புன்னு ஒரு அரை அரைஞ்சு காலில் இருக்கக்கூடிய கட்டை அவுத்து விட்டுட்டு அங்கிருந்து ஜீப்பில் போய் தூக்கி போடுறாங்க. ஜீப்புக்குள்ளே தூக்கி போட்டு பின்னாடி ஏறின இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் எல்லாரையும் கீழே இறங்க சொல்லிட்டு காளிதாஸை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்லு, யாருக்காக இதெல்லாம் பண்ண? ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோ. எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு பொம்பளைய 5 பேர் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி அந்த அம்மாவை துடிக்க துடிக்க கட்டி வச்சு அந்த அம்மா அதுக்கப்புறம் 6 நாள் என்ன வேதனைப்பட்டுச்சோ, உசுறு எத்தனை நாள்ல போச்சுன்னு தெரியல. நீ எல்லாம் ஏண்டா அது மட்டும் இல்லாம செத்து போயிட்டேன்னு ஊரை நம்ப வச்சு இன்னும் நீ என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்கியா? சொல்லிட்டு அந்த ஓரமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய குச்சி மாதிரி ஒன்னை எடுத்து காளிதாசை பயங்கரமா அடிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல அடி விழுந்திருந்திருக்கு. அதுக்கப்புறமா காளிதாசை குப்பரை போட்டு மூஞ்சிக்கு பக்கத்துல ஷூ காலை வச்சுட்டு, சொல்லுடா, நீ கூலி ஆளு, உன்னை பண்ண சொன்னது யாரு? ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோ. அதுக்கப்புறம் அவன் எதுவுமே சொல்லாமல் இருக்க குறவழி இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக பிடிக்க, சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். சொல்லுடா, யாருடா? முத்தையா சார். என்னது, முத்தையாவா? ஆமாம் சார், முத்தையா தான் சார் பண்ண சொன்னார். டேய், வேற யாராவது பண்ண சொல்லிட்டு நீ முத்தையா மேலே பழிய போட்ட? இல்லை சார், முத்தையா தான் சார் பண்ண சொன்னார். ஆனால் முத்தையாவோட தங்கச்சி. இல்லை சார், முத்தையா அந்த எலெக்ஷனில் நிற்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இந்த முறை அந்த எலெக்ஷனில் நின்றுட்டா மக்களுக்கு அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துடும். அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு எப்படியா தலைவர்கிட்ட பேசி இந்த இடத்த நம்ம பிடிச்சிடலான்னு ஒரே பிடியில் இருந்தார். ஆனால் இந்த முறை தலைவர் அந்த இடத்துல ஒரு பெண்ணை நிற்க வைக்குங்க, அப்போ தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்கட்சியில் இந்த வாட்டி பெண்களுக்கு நிறைய இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, நாமளும் அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு முத்தையா அண்ணாவோட இடத்துல பெண்ணை யாரோ ஒருத்தர் நிற்க வைக்க சொன்னாங்க. அந்த அண்ணா தொகுதி மட்டும் கிடையாது, இன்னும் 7-8 தொகுதியில் பெண்கள் தான் இதனால் வரைக்கும் ஜெயிச்ச ஆண்களுக்கு பதிலாக நிற்கிறாங்க. அப்படி முத்தையா அண்ணனுக்கு பதிலாக நிற்க வைக்கிறதுக்காக போனது தான் வளர்மதியை தலைவரே நிற்க வைக்க சொல்லியிருக்காரு. முத்தையா கூட என் மனைவி நிற்க வைக்கிறேன்னு எவ்வளோ தூரம் கேட்டுமே தலைவர் அதுக்கு ஒத்துக்கல. அதே மாதிரி அவங்க மனைவி ஒத்துக்கல. வேற வழி இல்லாமல் நானே நிற்கிறேன்னு அவர் கிட்டத்தட்ட 3-4 மாசமாக கெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் தலைவர் இந்த வாட்டி முத்தையாவோட தொகுதியில் பெண் தான் நிற்கணும். ஏற்கனவே வளர்மதி அக்கா அந்த கட்சிக்காகவும் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்காகவும் நிறைய தொண்டு பண்ணியிருக்கிறாங்க. சொல்லும் பொழுதே சப்புன்னு ஒரு அறை விழுகுது. ஏன் சார், வளர்மதி அக்காவா? ஏண்டா கொல்றதையும் கொண்டுட்டு அக்காவா? ஒரு 2 அடி விழுந்ததுக்கு அப்புறம் சொல்லு. சார், அந்த கட்சிக்காக அவங்க நிறைய பண்ணியிருக்கிறாங்க சார், அதெல்லாம் எங்களுக்கும் நல்லாவே தெரியும். அப்படி ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான் நான் இந்த மாதிரி தொழில் பண்ணுறது அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சு என் மூலமாக வளர்மதியை கொல்ல பிளான் பண்ணார். நான் கூலிக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறேன், கட்சிக்கும் வேலை செய்கிறேன்னு அந்த அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த கட்சிக்கு மட்டும் இல்லை சார், பணம் கொடுத்தாங்கன்னா எல்லா கட்சிக்கும் வேலை செய்வேன். முத்தையன்னு ஒரு நாள் என்னை பார்த்து, டேய், தலைவர் இந்த முறை பெண்களை நிற்க வைக்க சொல்லிட்டாருடா. நான் என் மனைவி கேட்டதுக்கு அவர் முடியாதுன்ட்டாரு, அதே மாதிரி என் மனைவி கேட்டதுக்கு அவளும் முடியாதுன்ட்டா. அதனால வேற வழி இல்லாமல் தலைவரே இந்த தொகுதிக்காக அதிகமாக பாடுபட்டு இருக்கிறது சின்ன வயசுலேருந்து வளர்மதி தான், அவளை நிற்க வைக்கலான்னு சொன்னாங்க. நான் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன்டா, ஆனால் கேட்கல. இந்த முறை நின்னா வளர்மதி ஜெயிச்சிருவா, ஆனால் இனிமேல் எப்போவுமே அந்த தொகுதியில் என்னால் நிற்கவே முடியாமல் போயிருண்டா. அதனால வளர்மதி நாம்
போட்டுடலாம்டா. அண்ணே உங்க தங்கச்சி மாதிரி. தங்கச்சியா? கூடயே பிறந்திருந்தாலும் இந்த விஷயத்துல நான் மட்டும்தான்டா. என் பொண்டாட்டியை நிக்க வைக்கணுங்கிறதே தலைவர் ஒரே பிடியா ஒரு பொண்ணை நிக்க வைக்கணும்னு சொன்னங்காட்டி மனசை கல்லாக்கிட்டு தான் முடிவெடுத்தேன். ஆனா அவளும் முடியாதுன்ட்டா, தலைவரும் முடியாதுன்ட்டாங்க. அண்ணே ஒருவேளை வளர்மதி நிக்க வச்சு அந்த அக்கா இல்லை அப்படின்னா வேற ஏதாவது நிக்க வைக்க சொன்னா? இல்லடா, அந்த தொகுதியில பெண்ணா நிக்கணும்னா வளர்மதி நின்னா ஜெயிக்கணும்னு தலைவர் நம்பிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை வளர்மதி இல்லைன்னா நான் தான்டா அங்க நிப்பேன். அது எப்படிண்ணே? ஒருவேளை வேற யாரும் நிக்க வச்சுட்டாங்கன்னா? இல்லடா, அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை விட்டாரு. என்னண்ணே? வளர்மதி இல்லாம இருந்திருந்தா கூட சரி, வேற தொகுதியில ஒரு பொம்பளை நிக்க சொல்லிட்டு உன்னை இதே தொகுதியில் நிக்க சொல்லியிருப்பேன். அதான் வளர் இருக்குல்ல, அதனால சின்ன வயசுல இருந்து கட்சிக்காகவும் பிரச்சாரத்துக்காகவும் உதவி பண்ண வளர்மதி நிக்க சொல்லுன்னு சொல்லிட்டாரு. 6 மாசம் அந்த ஆள்கிட்ட நான் கெஞ்சினேன்டா. அந்த ஆள் கேட்குற மாதிரி தெரியல. அந்த ஆளை என்னால் இப்போ போட முடியாது. அதனால வளர்மதி நம்ம ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடலான்டா. அவ செத்துட்டானா வேற வழி இல்லாம அந்த தொகுதியில பெண்கள் நிக்க முடியாது, நீயே நில்லுன்னு அவர் சொல்லிடுவாரு. இந்த விஷயம் தலைவருக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் உனக்கு தான் தெரியும். விஷயத்தை மூடி உனக்கு நான் பணத்தை கொடுத்துட்றேன். அப்போ ஏற்கனவே உனக்கு முத்தையா நல்லாவே தெரியும் அப்படிதானே? இல்லை சார், நல்லா தெரியும்லாம் சொல்ல முடியாது. நான் எல்லா கட்சிக்கும் வேலை செய்வேன் சார். இந்த வாட்டி இந்த எலெக்ஷனுக்கு 2 கட்சிக்கு வேலை செஞ்சேன். அப்படி முத்தையா ஒரு வாட்டி சொன்னது சார் இந்த விஷயம். அப்புறம் என்னடா அண்ணன் தம்பி வளரக்கான் பாசம் சார். நான் 2 வாட்டி பார்த்தாலே 3வது வாட்டி அப்படிதான் சார் கூப்பிடுவேன். பரமேஷ் இப்போ வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற மித்த 3 பேர்த்தையும் கொல்லணும்னு சொல்லும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு சார். ஏன்னா முத்தையாவாக இருந்தால் நேரடியாக என்கிட்ட பேசுவார் சார். பரமேஷ் மூலமாக வந்திருக்க மாட்டார். இருந்தாலும் பரமேஷ் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையில் தான் சார் நான் வந்தேன். ஒருவேளை நான் ஃபோன் எடுக்காதனால என் அண்ணங்கிட்ட கூப்பிட்டு அண்ணன் மூலமாக முத்தையா வந்துருப்பாரோன்னு நினச்சி வந்தேன் சார். ஆனால் பரமேசு இப்படி துரோகம் பண்ணுவார்னு நினைக்கல. துரோகமா? பரமேசு பண்ணதாண்டா கரெக்டு. இல்லைன்னா உன்னை சிக்கியிருக்க மாட்டேல்ல, உன்னை எப்படி பிடிச்சிருக்கிறது? பரமேசு இன்ஸ்பெக்டரை பார்க்கவே பரமேசை பார்த்த இன்ஸ்பெக்டர், என்ன உனக்கு முத்தையா க்ளோஸா? ஐயோ சார், எனக்கு இவன் சொல்லுவான் சார். நான் அதுக்கப்புறம் எனக்கு கீழே 4 பேர் தான் இந்த சுப்பிரமணியான ஆளுகளை பிடிப்பேன் சார். முத்தையாவுமே இவனுமே அவ்வளோ க்ளோஸ் எனக்கு தெரியாது சார். நான் போய் அந்த ஆள் மிச்சம் 3 பேர்த்தையும் அந்த குடும்பத்துலேருந்து கொல்றதுக்காக பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லும் பொழுது அவன் என்கிட்ட நாங்கள் க்ளோஸ்ன்னு கூட சொல்லிக்கவே இல்லை சார். கீழே படுத்துட்டு இருக்கக்கூடிய காளிதாஸ், டேய் அதை நான் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கைடா. சார் நான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன் சார். ஜீப்பில் ஏறு பார்த்துக்கலாம். அடுத்த நாள் காலையில் முத்தையா வீட்டுக்கு முன்னாடி போய் போலீஸ் நிற்க அந்த ஊரே கூடிருது. காட்டு தீ மாதிரி விஷயம் பரவ ஆரம்பிக்குது. வளர்மதியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. கூட பிறந்த அண்ணன் மாதிரி உனக்கு இருந்தாலே இப்படி பண்ணிட்டியேன்னு அவங்க மாமியார் நெஞ்சா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. முத்தையா அரசு செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஆஜர் பண்ணப்படுத்து முத்தையா, காளிதாஸ், பரமேஷ், சுப்பிரமணி அவங்க கூட இருந்த மிச்சம் 3 பேர்த்துக்கு தண்டனைகள் வாங்க தரப்படுது. வளர்மதியை துடிக்கி துடிக்கி கொலை செஞ்சதுக்காகவும், எலெக்ஷனில் முறைகேடு செஞ்சதுக்காகவும், கூலிப்படை அமைச்சதுக்காகன்னு 3-4 பிரிவுகளில் எல்லாரும் மேலேயுமே கேஸ் போடப்பட்டு அதுக்கான தண்டனைகளும் கொடுக்கப்படுது. அதே தொகுதியில் அதுக்கப்புறம் கனகசபையை ரொம்ப கெஞ்சி கூத்தாடி எலெக்ஷன் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, வேற வழி இல்லைன்னு வளர்மதிக்கு பதிலாக கனகசபையை நிற்க வைக்கிறாங்க. கனகசபையுமே அந்த எலெக்ஷனில் அந்த தொகுதியில் வின் பண்ணுறாரு. இந்த தேர்தலுக்காக மருமகளோட உயிர் போயிடுச்சு அப்படின்னு இன்னும் வளர்மதியோட மாமியார் மனசில் வடுவாதான் இருக்குது. பேராசை ஒருத்தரை எந்த நிலைக்கு வேணாலும் கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு முத்தையா ஒரு எடுத்துக்காட்டு. நம்பிக்கை என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு காளிதாஸ் பரமேஷ் ஒரு எடுத்துக்காட்டு. தேவையில்லாத ஆசைகளோட விளைவு திரும்பி நமக்கே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் முத்தையா உணர்ந்துட்டாரு. ஆனா என்ன அநியாயமா ஒரு உயிர் தான் போயிருச்சு. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.